தேர்தல் காலத்தில் ஸ்டார்னு சொல்லும் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சட்டமன்ற தொகுதி திருமங்கலம். இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, அதில் அவர் செஞ்சது என்ன, செய்ய தவறியது என்ன என்பதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் சந்திக்க இருக்கிறோம். வாங்க தொகுதிக்குள்ள போகலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மாணவரணி முதல் அமைச்சர் வரை, பட் இந்த டிராவல் இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அனுபவம். மாணவரணி தான் நமக்கு எல்கேஜி பீரியடு. புரட்சி தலைவி அம்மாவுடைய கருணை பார்வை என் மீது கிடைத்த அந்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அது நான் செய்த பாக்கியம், நான் செய்த புண்ணியம். அதனுடைய பேஸ் தான் எங்களுக்கு தொடர்ந்து இளைஞரணி, எம்ஜிஆர் இளைஞரணி, சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், அம்மா பேரவை செயலாளர், இப்படி பல வாய்ப்புகளை அரசியலில் இன்றைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய 7 பிறவிகள் எடுத்தாலும் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத ஜனநாயகத்துல அந்த வாய்ப்புகள் எல்லாம் இதுல நமக்கு கிடைத்திருக்குது. சாத்தூர் டு திருமங்கலம், இந்த ஊர் அவ்வளவு பிடிக்குமா? மதுரை அரசு சட்டக்கல்லூரியில லா காலேஜினுடைய செயலாளரா இருந்தேன். எனக்கு மதுரையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல முழுமையா நான் ஈடுபட்டது காரணத்தினால மதுரை, விருதுநகர் 2 மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்தாங்க. 2006, 7, 8 காலகட்டங்கள்ல மிக தீவிரமா அது பணி செய்தோம். அதன் அடிப்படையில் எனக்கு நான் மதுரையில் வாய்ப்பு கேட்குற போது அம்மா என்னை விருதுநகரில் போட்டியிட ஆணையிட்டாங்க. அம்மாவுடைய ஆணை என்று சொன்னால் ஆண்டவன் ஆணையாக ஏற்று அதில் கலங்கண்ட காரணத்தினாலே வெற்றி பெற்று அம்மாவுடைய செல்வாக்கிலே, தொண்டர்களுடைய உழைப்பிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நுழைகிற இந்த சாமானியன் அமைச்சராகவே என்னை அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அதே தொகுதியிலே போட்டியிடுவதற்கு நான் தயாராகி கொண்டு இருக்கிற போது அம்மாவை நீ மதுரையில தானே கடந்த தேர்தலில் கேட்டேன், அதனால மதுரையில போய் போட்டியிடு என்று ஆணையிட்டாங்க. அதையும் ஆண்டவன் உத்தரவாக ஏற்றுக்கொண்டு இங்கே போட்டியிட்டோம், வெற்றி பெற வைத்தார்கள். இந்த முறை இந்த தொகுதி மக்கள் உங்களை தேர்வு செய்யணும்னு ஏன் நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும்னு? நாங்க எப்பயுமே அம்மாவின் பிள்ளைகள் தேவைக்காக மக்களை பார்க்க மாட்டோம், சேவைக்காக மக்களை பார்த்துட்டே இருப்போம். தொடர்ந்து மக்களோடு மக்களா இருக்கோம். எல்லா கிராமங்களுக்கும் சாலை வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். எல்லா வகையிலும் குடிநீர் வசதியை செய்து கொடுத்துருக்கிறோம். இப்போதும் தொடர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வதற்காக எங்களுக்கு வாய்ப்பளித்தோம். இன்னும் இந்த தொகுதியை தண்ணீர் பெற்ற தொகுதியிலிருந்து ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய, குறிப்பாக இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கனவு திட்டம் எங்கிட்ட இருக்குது. இப்போ இந்த சாலைகளை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேவர் பிளாக் சாலைகள் கிராம பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே நாங்கள் தார் சாலைகள் அமைக்க முடியாத இந்த பகுதிகள்லாம் ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைச்சிருக்கோம். ஆட்சி மாற்றம் ஏற்படணும், திருமங்கலத்தில் மீண்டும் ரெட்டலை மலரணும், எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும். இப்போ நீங்க நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஆட்சிக்கு அமரும் போதுதான் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னீங்க. பட் நீங்க ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம்ல? அதுதான் சொல்றேன். எங்களுக்கு இப்போ இங்க நீங்க 4 வழி சாலை பாக்குறீங்க, இது நாங்க இருக்கும்போது கொண்டு வந்தோம். இது ஒரு வளர்ச்சிக்கான அடித்தளம். நீ கேட்குற நல்ல கேள்வி. அதனாலதான் வட்டாட்சியர் அலுவலகம் உடனடியாக கொண்டு வர முடியும், கொண்டு வந்தோம். கோட்டாட்சியர் அலுவலகம் உடனடியாக கொண்டு வந்தோம். ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்குன்றது அது ஒரு தொலைநோக்கு திட்டம். அதை கால அவகாசம் தேவைப்படும். இது கால தாமதம் அல்ல, கால அவகாசம். எய்ம்ஸ் எப்பதானே வரும்? இப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி எடப்பாடியார் தலைமையில அது திறப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. ஓகே, நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, நீங்க அமைச்சராக இருக்கும் பொழுது, அமைச்சர் உதயகுமார்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனா இருந்ததா? எம்எல்ஏ உதயகுமார் சொல்லும் போது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு? அதிமுக தொண்டன்றது கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி எந்த பதவியிலும் கிடைக்காது. இந்த தொகுதியில நீங்க வந்ததுக்கு அப்புறம்
நான் கொண்டு வந்த ஒரு திட்டம் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா எப்பவுமே எனக்கு மன நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அது என்ன திட்டமா இருக்கும்? இப்ப நீங்க சொல்லி என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்ல என்கிட்ட நிறைய பதில்களை வாங்குறதுக்காகவோ நீங்க உங்களுடைய டாக்டிக்ஸா தான் அதை நான் பாக்குறேன். அப்படி அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியாது. உண்மையை பேசுறதுல எந்த தயக்கமும் கிடையாது. யதார்த்தத்தை பேசுறதும் நான் இப்ப குறிப்புகள் எதுவும் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லல. உண்மையை யதார்த்தத்தையும் நான் பேசுறேன். அது நீங்க என்ன பார்வையில வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு முழு திருப்தியானது திட்டம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை. ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவம் 10 ரூபாய் கட்டணத்துல என் தொகுதியில இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த திட்டத்தை திருமங்கலம் தொகுதியில கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுத்தது. அது எனக்கு மன நிறைவு. அதே போல புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலாக புரட்சி தலைவருடைய 100ஆண்டு விழாவை அரசு விழாவாக மதுரையிலே துவங்கிய அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தார்கள். அதுவும் எனக்கு ஒரு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு அரசு விழா திட்டமாக அமைந்தது. மக்கள்கிட்ட நம்ம வாக்குறுதி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், பட் அது செய்யறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. இது உங்க கேள்வியை திருத்தி அமைக்கலாம். ஈஸியா அப்படி வாக்குறுதி கொடுக்க முடியாது. பீசிபிலிட்டி பார்க்கணும், அதுக்குரிய ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் பார்க்கணும், அதற்குரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும், அதற்குரிய மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பல கோணங்கள் ஆய்வு செய்துதான் ஒரு கோரிக்கையை நம்ம வாக்குறுதியா மாற்றணும். எப்பயுமே நீங்க கோரிக்கை இல்லாமல் வாக்குறுதி வராது. ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு சார்ந்து ஒரு கோரிக்கையாவது இருக்கும். எல்லா வாக்குறுதியுமே ஒரு கோரிக்கை சார்ந்துதான் இருக்கும். அந்த கோரிக்கையினுடைய பீசிபிலிட்டி பார்த்து தான் அது வாக்குறுதியா கொடுக்குறோம். அதனால ஈஸியா வாக்குறுதி அப்படின்லாம் கிடையாது. ஏமாத்துற வாக்குறுதியும் கொடுக்குறாங்க சில கட்சிகள்ல. ஏன் திமுகல கொடுக்குறாங்க. அதுல மக்களுக்கு 2 ஏக்கர்னு கலைஞர் சொன்னாரு. இந்த தேதி வரைக்கும் அதனுடைய நிலவரம் என்னன்னு எல்லாமே கலவரமா தான் இருக்குது. அதனால ஒரு வாக்குறுதி கொடுக்கிற போது எங்க பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் 100 தடவை யோசிப்பார், 1000 தடவை அதை ஆலோசனை பண்ணுவார், ஆய்வு செய்வார். அறிவித்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றுவார். நீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்கு போகும்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உங்களை பார்த்து பேசின ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்கா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கு. நான் அம்மா இருக்கிற இடம் கோயில், அதனால அங்க காலனி அணிய முடியாது, அணிய மாட்டேன் அப்படின்றது எனக்கு நானே வகுத்து கொண்ட ஒரு நிகழ்வு. அது நான் சாதாரண தொண்டனை அம்மாவை பார்க்குற போதெல்லாம் அது யாராலும் கவனிக்கப்படலை. முதல்ல வெற்றி பெற்று நான் அமைச்சரா போற போது நான் காலனி அணியாததை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு உங்களை போன்ற ஒரு பத்திரிகை நண்பர் என்னை தொடர்ந்து பதவியேற்பு விழா, அம்மாவுடைய போயஸ் கார்டன், சட்டமன்ற அலுவலகம் இதையெல்லாம் கவனித்து அவர் ஒரு சாதாரண நண்பரை போல என் இடத்துல கேட்டார், நீங்க பதவியேற்பு விழாவுக்கோ அம்மா வீட்டுக்கோ இங்கேயோ நீங்க காலனி அணியில என்ன விஷயம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அவரு விடலை என்னைய. 2-3 தடவை தொடர்ந்து கேட்டாரு. நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் நீ சொல்ற அளவுக்கு விஷயம் இல்லை, ஏதோ ஒரு காரணம். அப்ப நான் உண்மையை சொன்னேன். அம்மா இருக்கிற இடம் கோயில், அம்மாவே தெய்வம், தெய்வம் இருக்கிற இடத்துல காலனி அணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தா ஒரு பத்திரிகையுடைய சின்ன பெட்டி செய்தியா போட்டாரு. அடுத்த நாள் அது பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, டெக்கான் கிரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகையிலையும் ஒவ்வொரு நாளா வருது. நான் நடந்து போறது வர்றது எல்லாமே கடுமையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. சோசியல் மீடியால அப்பதான் ஆரம்பம் 2011 அனல் பறக்குது. அது ஒரு சட்டை போட மாட்டாராம், பனியன் போட மாட்டாராம் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அப்ப அம்மா தம்பி, இன்னைக்கு நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீ எந்த அளவுக்கு என் மேல இப்படி கால்வாய் போது நான் கும்புறோம், வண்டியை நிறுத்திட்டாங்க, நீ எந்த அளவுக்கு என் மேல பக்தியா இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால செருப்பு போடு அப்படின்னு சொன்னாங்க.
நான் அமைதியா இருந்தேன். ஏன் அமைதியா இருக்கேன்னாங்க. எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னாங்க. அப்பவும் அமைதியா இருந்தேன். அம்மா சொல்றேன் போடுன்னாங்க. அடுத்த நாளே செருப்பு போட்டேன். அதையும் பார்த்து செக் பண்ணாங்க போகும்போது. பத்திரிகைகள்ல எல்லாம் விவாத பொருளாக ஆயிடுச்சு. அது எங்க அமைச்சர்களுக்கும் ஒரு ஜெலசி ஆயிடுச்சு. அதோடைய தாக்கம் 6 மாசத்துல நான் திருச்சி இடைத்தேர்தலில் 8 கிலோமீட்டர் லைட்டு போட்டிருந்தேன். அது தேர்தல் செலவுல வருதுன்னு ஒரு விவாதமாகி அம்மா கூப்பிட்டு நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. அம்மா பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொன்னேன். நீ மட்டும்தான் ஏதோ செய்யறதா நினைப்பா அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் திட்டுனாங்க. அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னை பட்ட திட்டுற. ஏன்னா ஒரு இரும்போ ஒரு தங்கமோ நெருப்புல சுடுகிற போதுதான் அது பக்குவப்படும். அந்த மாதிரி நெருப்பான அந்த வார்த்தைகள்லாம் என்னை ஆயுள் முழுக்க பக்குவப்படுத்தி கொண்டு போகுது. அது என் பசுமையா இருக்குது. அது எனக்கு தண்டனையா கிடைச்சாலும் கூட, அந்த நெருப்புல சுடுறது தண்டனையா இருந்தாலும் கூட அதுதான் என்னை பக்குவப்படுத்துச்சு. அது தெய்வ வாக்கா நான் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கேள்விலாம் நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். பட் நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டீங்க. நீ ஓப்பனா பேசுறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். மதுரை அப்படின்னாலே உதயகுமார் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உதயகுமார் தான் இருக்கிறதா பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு அந்த காலகட்டங்கள்ல. உங்க காதுக்கு வந்துச்சா? அப்படிலாம் இல்லை. அவருக்கு இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லோரும் அவருடைய அன்பையும் நம்பிக்கையும் பெறணுன்றதுக்காக விசுவாசத்தோடு உழைக்கிறாங்க. அதுல நானும் ஒருத்தன். அதுல எனக்கு என்னுடைய ஒத்த கருத்தோடு இருந்து உழைக்கிறவங்க எல்லாம் என்னுடைய உழைப்பை அங்கீகரித்துட்டு பாராட்டுறாங்க. அதுல ஜெலசி இருக்கதான் செய்யும். அதுல நாங்க எல்லாருமே அவரிடத்துல அவரு இதயத்துல இடம் பிடிக்கணும், அவர் நம்பிக்கையை பெறணும், அவர் பாராட்ட பெறணும், அவர் வாழ்த்துக்களை பெறணும், அவர்கிட்ட உத்தரவை பெறணும், அவர்கிட்ட ஆதரவை பெறணும், அவர்கிட்ட ஆசையை பெறணும் அப்படின்னு உழைக்கிற 2.5 கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருவர். நீங்கள் வெற்றி பெற்று ஒருவேளை அமைச்சராகி வந்ததுக்கு பின்பு நான் கொண்டு வர முதல் திட்டம் திருமங்கலத்துக்கு இதுதான் அப்படின்னு இந்த ஷோ மூலமா ஏதாவது ப்ராமிஸ் பண்ண முடியுமா? அதாவது ஒருவேளை அமைச்சரானாலும் இல்ல, புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த திருமங்கலம் தொகுதியிலே நான் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை ஹைடெக்கா கொண்டு வரணும். ஏன்னா நாங்க கொண்டு வந்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா கிடப்புல போட்டாங்க. இந்த சுங்கச்சாவடிக்கு கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். எங்க தொகுதியில கனிம வள கொள்ளை அதிகமா நடக்குது, சட்ட விரோதமா இருக்கு. அதற்கு சட்ட ரீதியான நிரந்தர தீர்வு காண்டு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும். ஓபிஎஸ் திமுகவிற்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் திமுகவிற்கு தென் மாவட்டங்கள பலம் அதிகமாகும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ திமுக நேத்து ஆரம்பிச்ச கட்சி இல்ல. அது 75 ஆண்டுகள் பவள விழா காண்கிற கட்சி. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருக்காரு, கலைஞர் முதலமைச்சர் இருக்காரு, இப்ப ஸ்டாலின் இருக்காரு. இப்போ வாரிசு அடிப்படையில உதயநிதி ஸ்டாலினா கொண்டு வர்றாங்க. அதனால ஒருத்தர் சேர்ந்ததுனால ஒரு கட்சிக்கு செல்வாக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நம்ம மதிப்பீடு போடுறது என்பது சரியான மதிப்பீடா இருக்காது. திரைப்படத்துல நகைச்சுவை சொல்லுவாங்க, எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் எப்படி இருந்தாரு இப்ப எப்படி ஆயிட்டாரு. இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேசப்படக்கூடியது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருந்திருந்தால் இன்னைக்கு அதிமுக எப்படி இருந்திருக்கும்? இப்ப அம்மா எங்களை விட்டு மறையல. அந்த தெய்வம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்க மக்கள் மனதிலையும் தொண்டர்கள் மனதிலையும் தெய்வமா குடிகொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் ஆன்மா எங்களோடு வாழுது. ஆகவே மீண்டும் ஆட்சி கட்டில அமர்த்துவதற்காக தான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா எப்படி இந்தியாவின் 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கினார்களோ அதே போன்று இன்றைக்கு தமிழகம் தலைநிமிரவும் இன்றைக்கு கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். இப்ப இந்த கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால
ஒரு சில தொகுதிகள்ல சிறுபான்மையினருடைய வாக்குலாம் சிதறி போயிடும், இதனாலேயே அதிமுகவுடைய தோல்விக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஃபீல் பண்றாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப நாங்க என்னன்னா, நாங்க சாதனையை சொல்றோம், இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய வேதனைகளை சொல்றோம். இதை மக்கள் எடை போட்டு பாக்குறாங்க. அது நாங்க 54 ஆண்டு காலத்துல எந்த காலத்திலும் சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்க எந்த இதுவும் சட்டசபையிலே பதிவு செஞ்சிருக்கிறோம். தலைவர் காலத்திலயோ, அம்மா காலத்திலயோ, எடப்பாடி காலத்திலயோ ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா அதிமுக களத்துல நின்றுருக்கா? அவங்களை பாதுகாக்க தான் நிக்கிறோம், இன்னும் அவங்களோட நிக்கிறோம். நடிகர் விஜயனுடைய இந்த அரசியல் வருகை அதிமுகவிற்கு தான் ரொம்ப பாதிக்கும்னு சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தால் மதுரையில அதுவும் திருமங்கலத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க இப்பதான் சார் ப்ரீகேஜி, நாங்க அரசியல்ல டாக்டரேட்டு. ப்ரீகேஜி டாக்டரேட்டு ஒப்பிட முடியாது சார். நன்றி, வணக்கம். இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவரா அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட தொகுதிய கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, ரொம்ப கிளவரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க கேட்கிற தொகுதிய இவங்க முன் கொடுத்துருக்குறாங்க, இவங்க கொடுக்கிற தொகுதியை அவங்க முன் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகக்கூடியது. 234 தொகுதியிலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா தான் இருக்கிறாங்க. தோழமையோடு தோள் கொடுத்து நிற்கிற போது அவர்களுக்காக சில தியாகங்களை தொண்டர்களும் தலைமையும் செய்யக்கூடிய அந்த சீட் ஷேரிங்ல ஒத்த கருத்தோட பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஏன்னா கூட்டணியில நம்ம இருக்கிறதே ஒரே இலக்கு என்ன, திமுகவுடைய அந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை மன்னர் ஆட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக அமர்த்தி மீண்டும் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டணும். அதுதான் இதனுடைய ஒத்த கருத்து. எனக்கு இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா பதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் கட்சிக்கு வரணும், அரசியலுக்கு நீங்க தான் தலைமை இருக்கணும், நீங்க தான் சிஎம் ஆகணும்னு சசிகலாவை பார்த்து சொன்னீங்க. அதை ஏன் சொன்னோம், எதுக்காக சொன்னோன்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அது எந்த லெவலில் எதிரொலிக்கு இருக்கு? அதாவது பொதுவா எல்லாரும் சொன்னாங்க, அத நாங்களும் சொன்னோம். அதுல எந்த விதமான மறுத்து நான் பேசல. நான் சொன்னது அதிகமாக மக்களிடத்திலையும் மீடியாலையும் விவாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவங்களதான் எல்லாருமே அந்த விவாதங்கள் எல்லாருமே முன்னிலைப்படுத்தினதுல நானும் ஒருவனை தவிர நான் மட்டும் என்று சொல்வது அது சரியான உண்மையான செய்தி அல்ல. ஒட்டுமொத்தமாக கட்சி எடுத்த முடிவைத்தான் நான் சொன்னேன். நான் சொன்ன கருத்தை தான் கட்சி முடிவெடுத்துச்சு. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர எனக்கு தனிப்பட்ட முடிவுல எடுக்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, அதற்குரிய மதிநுட்பமும் கிடையாது. அதிமுகவிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியில போகும்போது அதிமுக இனிமே அவ்வளவுதான், எப்படியோ இருந்த ஆலமரமா இருந்த கட்சி இனிமே அவ்வளவுதான், என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, இப்படிலாம் சொன்னாங்க. இவ்வளவு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் ஓடிச்சு? இல்ல பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, பருவ காலங்கள் இருக்கு, இலை உதிர் காலம். இந்த இலை உதிர்ந்தாதான் புதிய இலை மலர முடியும். இதுதான் இயற்கை நீதி. இந்த நிறைகுறை அதாவது நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தழும்பி வெளியே போனாதான் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் இருக்குன்னா அதில் ஏற்கனவே காஃபி ஊற்றிட்டோம்னா அடுத்து காஃபி ஊற்றுற போது இது கீழே சிந்தும். இது வேக்கண்டானா தான் புதியது இது இயற்கை நீதி. அது மாதிரி பழையதை கழியதும் புதியது புகுதலும் வீரியமாக வெற்றி பெறுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுல தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. விசுவாசத்திலே குறை உள்ளவர்கள் விலகி செல்கிறார்கள், விசுவாசத்திலே உறுதியாக இருப்பவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. இந்த அற்புதமான கேள்விகள் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பற்றியும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் பற்றியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றியும், எங்கள் மக்கள் சேவையை பற்றியும் மிக நேர்த்தியாக எங்கள் ஆழமான மனதிலே தூங்கி கொண்டிருக்கிற உறங்கி கொண்டிருக்கிற அந்த உண்மைகளை கூட மிக எளிமையாக தட்டி எழுப்பி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிற பாலாஜி அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி, பொதுவாக இந்த புதிய தலைமுறை புதிய சகாப்தத்தை படைத்து வருகிறது. அதில் இந்த டிஜிட்டல்
இதில் நீங்கள் ஒரு புதிய உலகத்தையே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி அடைவதற்கு அம்மாவின் திருக்கோயிலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். புரட்சி தமிழர் எடப்பாடி சார்பாக பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு கம்மங்களை குடிச்சிட்டு இந்த சட்டமன்ற தொகுதியிலுடைய மக்கள் ஆர்பி உதயகுமாருக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர், வாக்குறுதியின் போது இவர் என்னதெல்லாம் முன் வச்சிருந்தாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செய்யலங்கிறத இந்த தொகுதி மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எம்எல்ஏவோட செயல்பாடு அப்படின்னா இருக்கு. செயல்பாடு இந்த தடவை கொஞ்சம் சுமார் தான். இல்ல எல்லாமே எல்லா வசதியும் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழா போட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இப்ப பாலம் கட்டுனது ரொம்ப வசதியா இருக்கு, நல்லா இருக்கு. கொரோனா காலத்துல ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடாது, இந்த தொகுதி எம்எல்ஏவா இருந்தவர் அருமையா பண்ணாரு. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நான் அந்த டைம் நான் மதுரையில இருந்தேன் சார். எங்க மாமியாரோட வீடு தான் இங்க இருக்கு. சரியா, உண்மையா நான் பாப்பேன் நம்ம இங்க இருந்திருக்கலாமேன்னு. அந்த லெவலுக்கு உண்மையா சொல்றேன். அதாவது குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். நன்றி. அதாவது சிட்டிங் எம்எல்ஏ ஆல்ரெடி கிராமத்துல ஃபுல்லா நல்லா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் நல்லா இருக்கு. வெளியூர் ரோட் பஸ் ஸ்டாண்ட் நீண்ட நாள் கோரிக்கை. அது இது பண்ண மாற்றி யாருமே பண்ணலை. அதனால் நாங்கள் புதுசாக வரவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம். டோல்கேட்டு பிரச்சனை தானே, அது 12 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆட்சி இருக்கும்போது இருந்துச்சு, இந்த ஆட்சி இருக்கும்போது டோல்கேட்டு பிரச்சனை. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும். இந்த வர்றாட்சி வந்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஏரியா பாருங்க, நகராட்சி எல்லாமே இருக்கு, ஒரு டாய்லெட் வசதியே கிடையாது. இதுதான் இதே ஸ்டாலின் ஆட்சி வந்தால் டோல்கேட்டை அகற்ற முடியதை சொன்னார். இது வரைக்கும் செய்யலை. ஆட்சி முடிய போகுது. இவர் உதயகுமார் சொன்னாரா? அவரும் சொன்னாரு, செய்யலாம். இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் மக்களுக்கு யாருமே நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல யாரும் வர்றது கிடையாது. விலைவாசி கட்டுக்கடங்காம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காட்டிலும் இப்ப வசந்தா இருக்குது. தனி நபர் வருமானமும் வசந்து இருக்கு, இல்லன்னு சொல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி செலவினங்களும் ஜாஸ்தியா இருக்குது. என்ன வசதி தேவைப்படுதுங்க? பஸ் ஸ்டாப் தான் தேவைப்படுது. எங்க பஸ் சரியா வர மாட்டேங்குது. ஃப்ரீ பஸ்ங்கிறாங்க. ஃப்ரீ பஸ் எங்க வருது? சந்திக்க முடியுதா? ஆமா, சந்திக்க முடியாது. 1000 ரூபாய் காசுவே எங்களுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்குது. அதுவே இப்ப என்ன, உங்க அம்மா பேர் இருக்கு, அப்பா பேர் இருக்குன்றாங்க. அதுக்கு பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை முடியாத பிள்ளைக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வட்டம் எழுதி போட்டு ஒன்றும் வரல, ஒன்றும் கிடையாது. திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன, அதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்த கருத்துக்களையும் பதில்களையும் தான் நம்ம இந்த அரை மணி நேரத்தில் சந்தித்தோம். எதுவிருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்தில் அனுப்ப போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.